பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் கர்மத்தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்கிற தலைப்பு மாம்சமான திரையின் வழியாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் கர்மனவர்களே, நாம் இங்கே பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆதிகாலம் தொட்டு அவர் இருக்கிறவராக இருக்கிற தெய்வம், எங்கும் வியாபித்திருக்கிற தெய்வம், எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிற தெய்வம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வம், ஒருவராய் வானங்களை விரித்த தெய்வம், ஒருவராய் சாவாய்மை உள்ள தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் காலங்கள் தோறும் தன்னுடைய கிரியைகளினாலே தன்னுடைய ஜனத்திடத்திலே அவர் காண்பித்த அந்த கிரியைகளினாலே தன்னை ஒவ்வொரு காலங்களிலும் அவர் வெளிப்படுத்தி கொண்டு வந்தார் என்பதை வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னால், அவர் மாம்சமாகிய திரைக்குள் பிரவேசித்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்திலே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியே அவர் தன்னுடைய மகிமையெல்லாம் கொடுத்து தன்னுடைய மகிமையின்படி அவர் உருவாக்கினார். ஆனால் இந்த ஆதாமையும் ஏவாளையும் பிசாசானவன் அவளை வஞ்சித்து அவளை ஏமாற்றி தேவனோடு கூட இருந்த உறவை, தேவனோடு கூட இருந்த மகிமையின் பிரசன்னத்தை அவள் இழந்து போகும்படியாய், அவள் அதை விட்டு விலகும்படியாய் பிசாசானவன் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து, கர்மத்தேவனுடைய பிள்ளைகளே, வஞ்சித்தபடியினாலே அவள் தேவ மகிமையற்றார்கள், தேவ உறவை இழந்து போனார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏதேன் தோட்டத்திலே வருகிற பொழுது, அவளை கூப்பிடுகிற பொழுது அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். காரணம் என்று சொன்னால், நிர்வாணி என்று அவள் அறிந்து கொண்டபடியினாலே, தேவ மகிமை இழந்தவுடனே அவர்கள் தங்களை நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். கர்மத்தேவனுடைய பிள்ளைகளே, இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவளுக்கு சில தண்டனைகளை கொடுத்து அவர்களை தோட்டத்தை விட்டு விரட்டி விடுவதை பார்க்கிறோம். அதே போல பிசாசான நோக்கி அவனுக்கு சில தண்டனை கொடுக்கிறாய். இனி நீ ஊர்ந்துதான் செல்வாய், இனி நீ மண்ணைத்தான் தின்பாய் என்கிற தண்டனை கொடுத்து விட்டு, எனக்கு கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை நோக்கி விடுகிற ஒரு சவாலை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் உனக்கு அவளுக்கு நான் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்பதாய் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த கர்மத்தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு கர்த்தர் பிசாசுக்கு ஒரு சவாலை விடுகிறார். பிசாசோடு கூட தன்னுடைய போராட்டத்தை அவர் ஆரம்பிப்பதாய் அங்கே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அந்த கர்மத்தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு நோக்கி விட்ட சவால் எப்படி? அந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு மேல் ஒரு தேவன் இல்லாத பட்சத்திலும், அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் இல்லாத பட்சத்திலும், தேவ மனிதர்கள் இல்லாத பட்சத்திலும், இந்த தீர்க்க தரிசனத்தை தனக்கு தானே அவர் ஏற்படுத்தி அவரை பிசாசை நோக்கி அறிவித்தார். அவர் உன் தலையை நசுக்குவார் என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார்.
கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த திரைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின அந்த நாட்களிலே கர்த்தருடைய திட்டம் இருந்தது. எதற்கென்று சொன்னால், இவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போனபடினாலே அந்த தேவ மகிமையை மீண்டுமாய் கொடுக்கும்படியாய், அவளை ரட்சிக்கும்படியாய் அந்த திரைக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் என்பதாய் அன்றைக்கே கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். தீர்க்க தரிசனமாய் அதை கர்த்தர் உரைத்தார். எப்படி இந்த திரைக்குள் அவர் பிரவேசிக்கிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே காணப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்திற்காக ஆசாரியனை கொண்டு பலியிட்டு அங்கே அவருடைய பாவ நிவர்த்திக்கு அந்த பலியை கர்த்தர் அவளுக்கு ஒழுங்குபடுத்தினார். ஆனால் நாம் பார்க்கிறோம், அவர்கள் இட்ட காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமானது அவருடைய பாவங்களை போக்கவில்லை. கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாவங்களை போக்காமல் மேல் பூச்சாய் அவருடைய பாவங்களை அவள் மூடினபடியினாலே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எபிரேயர் 9:12 அவர் இந்த திரைக்குள் பிரவேசித்து இந்த பலியை அவர் செலுத்தும்படியாய் அவர் சித்தம் கொண்டார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 9:22 பார்க்கிற பொழுது, இரத்த சிந்தல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாயிராது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் இரத்த சிந்தல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாயிராது என்பதை அறிந்து சித்தம் கொண்டு அநேக வருஷங்களுக்கு முன்பதாய், அநேக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர் வெளிப்படுத்தி தீர்க்கதரிசனமாய் உரைத்து, கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எபிரேயர் 10:5 தனக்கென்று ஒரு சரீரத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பல ஆயிரங்களுக்கு வருஷங்களுக்கு முன்பதாகவே இதை தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தி ஒரு நாளிலே தனக்கென்று ஒரு சரீரத்தை மரியாளுடைய வயிற்றிலே அவர் ஆயத்தப்படுத்தினார். மரியாளுக்கு மேலாக அவர் நிழலிட்ட பொழுது அவள் கர்ப்பம் தரித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது மரியாளுடைய வயிற்றிலே ஒரு சரீரத்தை உருவாக்கி அந்த சரீரத்துக்குள்ளே அவர் பிரவேசித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மாம்சமான ஒரு சரீரத்துக்குள்ளே தேவாதி தேவன் பிரவேசித்தார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் திட்டமாய் அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். எதற்காக? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்த சிந்து இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை என்பதற்காய் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாய் ஒரு மாம்ச சரீரத்துக்குள்ளாய் அவர் பிரவேசித்து, அந்த மாம்ச திரைக்குள்ளாய் அவர் பிரவேசித்து தன்னை அவர் பலியிடும்படியாய் கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் யோவான் சாணகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் அவர் அந்த மாம்ச திரைக்குள்ளே பிரவேசித்தார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 7:27 வாசிக்கிற பொழுது அவர் தம்மை தாமே பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து பலியானார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் பலி இடப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் மாத்திரமல்ல, அவர் பலியிடுகிற ஆசாரியனாய். ஆமென். எபிரேயர் 6:20 வாசிக்கிற பொழுது நித்திய ஆசாரியனாய் அவர் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆட்டுக்குட்டியாய் மாத்திரமல்ல, பலியிடப்படுகிற ஆடாய் மாத்திரமல்ல, பலியை இடுகிற ஆசாரியனாய், நித்திய ஆசாரியனாய் அவர் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்தார் என்று வேதத்திலே திட்டமாய் காண முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எனக்கு கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, தேவாதி தேவன் 1 தீமோத்தேயு 3:16 நாம் வாசிக்கிற பொழுது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்.
மாம்சம் என்னது என்ன? தேவன் உட்பிரவேசித்த ஒரு திரை, மாம்ச திரை. யார் அதிலே உட்பிரவேசித்தது? தேவாதி தேவன், மகிமையின் தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் இந்த மாம்ச சரீரத்துக்குள்ளாக அவர் பிரவேசித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஓ, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திரைக்குள் அவர் பிரவேசித்தார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்திலே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆமென். மகிமையின் தேவன், ஆவியாயிருக்கிற தேவன், மகிமையின் சொர்பியான தேவன், எனக்கு அருமையான பிள்ளைகளே, தன்னுடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாய், தன்னுடைய ஜனத்தை மீட்டுக் கொள்ளும்படியாய், நம்மை போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறும்படியாய் அந்த சரீரத்துக்குள்ளாய், அந்த மாம்ச திரைக்குள்ளாய் அவர் பிரவேசித்தார் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பிரசங்கியது போல, இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுக்கு மேலே, அங்கே மேலே ஒரு தேவன் இருந்தார், அவர் அவரை அனுப்பினார், அவரை பலியிட்டார்கள், அவர் சில அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, தம்மை தாமே அவர் பலியிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவாதி தேவன் அவரை தான் அவர் பலியிட்டதாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். கர்மேனவர்களே, அவர் அனுப்பப்பட்டவர் அல்ல. தேவாதி தேவனை இறங்கி வந்து அந்த பலியை அவர் தானே தெளித்தார். தான் ஒரு ஆட்டுக்குட்டியாய் மாறி, ஆடாய் மாறி, கல்வாரி சிலுவையிலே தன்னை அடிக்கும்படி அவர் ஒப்பு கொடுத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 2 அதிகாரம் 6, 7, 8 வசனத்தை வாசிப்போமானால், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். கர்மேனவருடைய பிள்ளைகளே, அடிமையின் ரூபம் என்பது என்ன? ஒரு மாம்ச சாயல். அந்த மாம்ச சரீரம், அந்த மாம்ச சரீரத்துக்குள்ளாய் அவர் உட்பிரவேசித்து, அந்த திரைக்குள்ளாய் உட்பிரவேசித்து, பிள்ளைகளை போல அவர் அடிக்கப்படும்படியாய், ஒரு அடிமையை போல அடிக்கப்படும்படியாய் தன்னை ஒரு ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே திட்டமாய் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு திரைக்குள்ளாய் அவர் பிரவேசித்தார். பிரவேசித்து தன்னை அடிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தார். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்காய் எனக்காய் அடிக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அடிக்கப்பட்டவர் யார், பலியிடப்பட்டவர் யார், பலி செலுத்தினவர் யார் என்பதை கூட தெரியாதபடிக்கு நாம் அவர் அடிக்கப்பட்டார், சிலுவையிலே வார்த்தைகளை சொன்னார், இத்தனை வார்த்தைகளை சொன்னார், அத்தனை வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்வதனாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. கர்மேனவருடைய பிள்ளைகளே, வேத திட்டமாய் சொல்லுகிறது. வாசிக்கிறோம் எபிரேயர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். குமாரன் மூலமாய் என்று சொன்னார் என்ன? அதே எபிரேயர் 10 அதிகாரம் 5 வசனத்தில் வாசித்தோ, அவர் தனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். அவர் ஆயத்தப்படுத்தின சரீரத்துக்கு பெயர் தான் குமாரன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறியாதபடிக்கு அவருடைய பாடு மரணத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானவர், நம்மை எல்லாம் உருவாக்கின, நம்மை படைத்த, அண்ட சராசரங்களில் வியாபித்திருக்கிற வானங்களை விரித்து ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு திரையிலிருந்து வெளிப்பட்டு தான் மாம்ச சிறைக்குள்ளாய் அவர் பிரவேசித்தார். மாம்ச திரைக்குள்ளாய் பிரவேசிக்க காரணம், அவர் நம்மளை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் மாறி நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் அந்த திரைக்குள் பிரவேசித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் அடிமையின் ரூபம் என்கிற அந்த திரைக்குள் பிரவேசித்து, ஆமென், தன்னை தானே பலியாக்க,
தான் ஒரு நித்திய ஆசாரியனாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் தன்னை ஆசாரியனாய் அவர் அந்த திரைக்குள் பிரவேசித்து அந்த பலியை அவர் செலுத்தினார் என்பதாய் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு கர்ம தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மாம்சமாகிய திரைக்குள் பிரவேசித்த மகா நித்திய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நித்திய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அந்த திரை மாம்ச திரை. அந்த மாம்ச திரையைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய குமாரன் என்று அழைக்கப்படலானார். ஆமென், அல்லேலூயா. நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, தேவன் உட்பிரவேசித்த தேவன் தன்னை உள்ளாக கடந்து சென்று தன்னை அடிமையின் ரூபம் எடுத்த மாமிச சரீரம் தான் எனக்கு கர்ம பிள்ளைகளே. அந்த மாமிச திரை மறந்து போய்விடாதுங்க. அவர் ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யாராலும் பலியிட முடியாது, யாராலும் அவரை தொட முடியாது. ஆனால் அவரை பலியிட்டதாய் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அறிந்து கொள்ளுங்க, அவரை தெரிந்து கொள்ளுங்க. அவர் யார் என்பதை அறிந்து அவர் நாமத்துக்குரிய மரியாதையை கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நாளிலே கேட்ட உங்களுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள் நீர் யார் என்பதை, சிலுவையிலே பலியான அவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய கண்களை திறப்பீராக. திறக்கும்படியா ஜெபிக்கிறேன். அறியாமையிலே காணப்படலாம் ஏசப்பா, அவருடைய கண்களின் திறப்பீராக. உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.